Hello friends, welcome back to my channel. Previous videosல நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்ண டேபிள் எப்படி ஃபார்மட் பண்றது, அந்த ஃபார்மட் பண்ண டேபிள்ல இருந்து நம்ம அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி டேட்டா டெரைவ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம அதே டேபிள்ல எப்படி சார்ட் பண்றது, ஃப்ரீ ஸ்பேன்ஸ் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல யூஸ் ஆகும் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் வரும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த டேபிள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஒர்க் பண்ண ஷீட்டு தான். இது கொஞ்சம் சிம்பிள் டேட்டாவாக இருக்கிறதால நான் ஷீட் 2ல ஒரு லார்ஜர் டேட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து சார்ட்டிங்க்கும் ஃப்ரீ ஸ்பேன்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் லார்ஜர் டேட்டாவாக நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஹெட்டர் நல்லா கவனிச்சிங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் டெசிக்னேஷன், சேலரி டீடைல்ஸ் இருக்கு. இப்போ நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணா பாருங்க ஹெட்டிங் மறைஞ்சிருச்சு. அதே மாதிரி ஸ்க்ரால் ரைட் பண்ணாலுமே இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஹைட் ஆகுது. இது ஹெட்டரும் ஹைட் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸும் ஹைட் ஆகக்கூடாது அப்படின்ற சுச்சுவேஷனில் இந்த ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் ஆகும். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. இதில் வியூ டேப் போய்க்கோங்க. வியூ டேப் போனீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த விண்டோ கிரிட்ல ஃப்ரீ ஸ்பேன்ஸ், ஃப்ரீ டாப் ரோ, ஃப்ரீ ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னு 3 மெத்தட் இருக்கு. இந்த 3 மெத்தடுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். காலம்னாலே இந்த ஏ காலம், இதுதான் ஃபர்ஸ்ட் காலம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரால் ரைட் பண்ணுறேன். பண்ணும்போது உங்களுக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி மட்டும் விசிபிளாக இருந்துக்கிட்டு ரெஸ்ட் ஆஃப் த டீடைல்ஸ் உங்களுக்கு ஹைட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலமோடைய யூஸர். அதே மாதிரி ஃப்ரீ ஸ்பேன்ஸில் ஃப்ரீஸ் டாப் ரோ இதை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணுறேன். ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகும், ரெஸ்ட் ஆஃப் த ரோஸ் உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிட்டே வரும். நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. இதை நம்ம அன்ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். இப்போ எல்லாமே பாருங்க அன்ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த 2 மெத்தட் வந்து ஒன்லி ஃபார் ரோஸ் அண்ட் ஒன்லி ஃபார் காலம்ஸ். இப்போ காமனாக எனக்கு ரோவும் ஹைட் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் எனக்கு காலமும் ஹைட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஹெட்டரும் எனக்கு ஹைட் ஆகக்கூடாது, எனக்கு இந்த எம்ப்ளாயி ஐடி அண்ட் எம்ப்ளாயி நேமும் ஹைட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ரோவுடைய இந்த இடத்துல C2ல நான் கர்சரை வச்சுட்டு ஃப்ரீ ஸ்பேனில் போயிட்டு ஃப்ரீ ஸ்பேன்ஸ் கொடுத்தா எனக்கு ரோ அண்ட் காலம் டுகெதர் ஃப்ரீஸ் ஆகிடும். பாருங்க, இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹெட்டரும் ஹைட் ஆகலை, ரைட்டில் போனாலும் எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி அண்ட் எம்ப்ளாயி நேம் இதுவும் எனக்கு ஹைட் ஆகலை. இதுதான் ஃப்ரீ ஸ்பேன்ஸோடைய யூஸர். இப்போ செகண்ட் வந்து சார்ட்டிங் பார்க்கலாம். சார்ட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் பாருங்க, ஃபினான்ஸ், ஐடி, ஹெச்ஆர், ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு ஷஃபிள் ஆயிருக்கு. இது ஷஃபிள் ஆகாம ஒரு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லையோ இல்லை அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் அந்த மெத்தட்ல நீங்க கொண்டு வரதுக்கு தான் இந்த சார்ட்டிங் மெத்தட் யூஸ் ஆகும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து என்னுடைய டேட்டா கம்ப்ளீட்டா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டேட்டா கிளிக் பண்ணுங்க. இதுல போனீங்கன்னா சார்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். சார்ட் பை டிபார்ட்மெண்ட், செல் வேல்யூஸ் அப்படியே இருக்கட்டும், ஆர்டர் ஆல்பபெட்டிக்கல் A to Z அந்த மெத்தட் இருக்கட்டும். ஓகே கொடுத்தா இங்க பாருங்க, இங்க எம்ப்ளாயி ஐடி சீக்வன்ஸ் ஷஃபிள் ஆயிருக்கு. ஆனா டிபார்ட்மெண்ட் வந்து ஏ சீரிஸ் அட்மின், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட், தென் ஃபினான்ஸ், ஹெச்ஆர், ஐடின்னு இந்த மாதிரி மெத்தட்ல ஆல்பபெட்டிக்கலா இது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் சார்ட்டிங். திருப்பும் நம்ம வந்து எம்ப்ளாயி ஐடி பேசிஸ்ல இதை சார்ட் பண்ணோம் அப்படின்னா அகெயின் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டாவில் போயிட்டு சார்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் போயிட்டு எம்ப்ளாயி ஐடி வைஸ் நீங்கள் வந்து சார்ட் பண்ணணும்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி வைஸ் இது சார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இது டிபார்ட்மெண்ட் வைஸ் பழையபடியாக ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.